கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரம் முழுவதும் கண்ணின்மணி போல பாதுகாத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வாரத்திலும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதற்காக கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள்? ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறீர்கள்? என்ன காரணம்? நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை. இதற்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்குது. அங்கே போவதற்காக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கிறோம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பலியானார். இனி இந்த சரீரத்தில் பாவத்துக்கு இடம் கொடாமல் கர்த்தருடைய வேத வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கும் வந்து இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுத்துருக்கோம். இப்படி நடக்கும்போது தான் என்ன உண்டு? பரலோகம் உண்டு. இந்த காண்கிற பூமி இனி சொந்தம் அல்ல. காணாத பரலோகமே உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். அதை அறிந்து தான் சபைக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படித்தானே? நீங்கள் அப்படித்தானே வரீங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரம கானானிய பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு முன்னடையாளமாய் கானான் தேசம், கானான் தேசத்துக்கு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை எப்படி, என்ன, அவர்கள் எங்கெங்கெல்லாம் விட்டுட்டாங்கங்கிறத பார்த்தால் நீங்கள் உங்களை பரிசோதித்து தேவனுக்குள்ளாக உங்களை காத்து நடத்தி கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நம்புகிற அளவுக்கு இந்த வார்த்தைகளை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் பரலோகம் செல்லுகிற பிரஜைகள், பரலோகவாசிகள். இந்த பூமி உங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்போ அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனம் சொந்தம் அல்ல. தேவன் அவர்களுக்குன்னு நிலைநாட்டின பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல கனி கொடுக்கிற தேசம், மகா நல்ல தேசத்துக்கு தேவன் அவர்களை அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லும் போது சில காரியங்களெல்லாம் விடணும், தெளிவான நோக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அதன்படி போனவங்க தேசம் வரைக்கும் இப்போ போயாச்சு. இன்னும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக தேசத்துக்குள்ளே நுழையணும். அப்போ அந்த தேசத்துக்குள்ளாக நுழையணுமானா அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்குது என்று வேவுக்காரர்களை அனுப்பி மோசே அதை பார்த்து கொண்டு வாங்க என்று அனுப்புகிறார். 12 கோத்திரத்திலையும் 12 குடும்பங்களை அவர் தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்களாக இருக்கிற ஜனங்களை அனுப்புகிறார். குறிப்பிட்ட ஜனங்களை அனுப்புகிறார். அவர்கள் வேவு பார்க்க போனார்கள். ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லியிருந்தார் அந்த தேசத்தை குறித்து வேதத்தில் பார்த்தா தெரியும். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. தேவன் சொன்னபடி மோசே சில ஜனங்களை அனுப்புகிறார். அந்த ஜனங்களில் ஒரு சில ஜனம், போன ஜனங்கள் ஏகப்பட்ட பேர், போய் வேவு பார்க்க போனது ஏகப்பட்ட பேர். ஆனால் 2 பேர் தான் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். தேவன் சொன்னபடி இருக்கிறது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதன் கனி இதோ எங்கள் கையில் என்று கொடுத்தார்கள். பரலோகம் எப்படி இருக்கிறது? அது பஞ்சம் பசி இல்லாத, பசிதாகம் இல்லாத, வருத்தம் சோர்வுகள் சோதனை வேதனை இல்லாத ஒரு அருமையான இடம். அங்கு செல்லுகிறவர்களுக்கு இந்த பூமியிலே நற்கனிகளாகிய நற்கிரியை அவசியம். அந்த கனியை எடுத்து காட்டாதபடிக்கு நற்கிரியைகள், அவங்களுடைய சொந்தங்கள்லாம் பார்க்கும்போது இவர்கள் எவ்வளவு நற்கிரியைகள் என்பது வெளிக்கொண்டு வராத வரைக்கும் அவர்களுக்கு பரிசுத்த ராஜ்யம் சொந்தமே இல்லை. நற்கிரியைகள் அவசியம். அந்த கனிகளை அவர்கள் போய் எடுத்து கொண்டு வந்து என்னன்னாங்க, காட்டினாங்க. 2 பேர் தான் போனவங்க, ஏகப்பட்ட பேர். மற்றவங்களாம் என்ன ஆயிட்டாங்கன்னு தெரியுமா? வாசிச்சால் இருக்கும். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 31, 32 படிங்க. அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஆண்டவர் செங்கடலை பிளந்து எல்லாவற்றையும் நடத்தி வந்து இவ்வளவு தூரம் அவங்கள சாட்சியாக நிறுத்தி இப்பொழுது கொடுக்கிற தேசம் பக்கத்தில் தான் இருக்குது. சில கிலோமீட்டர் தான். போய் வேவு பார்த்துட்டு வாங்க, நான் சொன்னபடி இருக்கான் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா 2 பேர்
தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நடந்து வந்து பழகியே அவங்க வாழ்க்கையில் வந்ததுனால இப்போ அவங்களுக்கு சுலபமாக இருக்குது. அங்கே போனோன்னு அவங்களுடைய கண்கள் தேவன் எதை எதெல்லாம் வைத்திருக்கிறாருன்னு சொன்னாரோ அது தெரியுது. அதுக்குரிய நெருக்கடி பெருசாக தெரியல. ஏன்னா இவ்வளவு நெருக்கங்களையும் தாண்டி வர வைத்தவர், இவ்வளவு நன்மை இங்கே இருக்குது, நமக்காகத்தான் வச்சிருக்கிறாரு, இந்த நெருக்கடி ஒன்றுமில்லைன்னு நினைச்சாங்க. ஆனால் மித்த ஜனங்கள் பூரா நினைச்சது என்னது? அந்த ஜனங்கள் மகாபலவான்கள், அவர்கள் பார்க்க ராட்சத மாதிரி இருக்கிறாங்க, அவர்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் போல இருந்தோம் அப்படின்னு அங்கே இருக்கிற கொடூரங்களை பார்த்து பயப்படுகிறாங்க. இன்னைக்கும் நாங்கள் பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களை பாவனிக்கு கழுவிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாரும் பரலோகம் போவோம்னு சொல்லுகிற எத்தனையோ விசுவாசிகளுடைய வாழ்க்கைகள் தன் குடும்ப சூழ்நிலையை பார்த்து கொண்டு, நெருக்கங்களை பார்த்து கொண்டு, கவலைகளை பார்த்து கொண்டு, இப்படியெல்லாம் இருக்குதே, அப்படியெல்லாம் இருக்குதே, அப்படிலாம் போகுதே, இப்படிலாம் போகுதேன்னு நினச்சிக்கிட்டேவும் வேதம் படிக்க அவங்களுக்கு நேரம் இல்லைங்காங்க, ஜெபிக்க நேரம் இல்லைங்காங்க, பரிசுத்தமாக வாழறதுக்கு எங்களுக்கு வழி என்ன இருக்குது, எங்கள் வீட்டில் எல்லாரும் இப்படித்தானே இருக்காங்க, நாங்களும் அப்படித்தானே இருக்க முடியும்னு இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை அழைத்து தேவன் உனக்கு நான் கொடுக்கிற தேசத்தை காட்டுகிறேன் என்று கொண்டு காட்டினாலும் தேவன் எப்படிலாம் அந்த தேசம் இருக்கும், அங்கே சில நெடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களை நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைத்துப்பார். ஒருவனும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நடத்தினேன், இனிமேலும் நடத்துவேன். ஆனால் நான் சொன்னபடி அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்குதா, கனிகள் நிறைஞ்சதா இருக்குதா, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குதா, நீச்சால்களின் ஓரமா இருக்கிற தேசமா இருக்குதா, நீ பார், எல்லாம் வைத்திருக்கிறேன் பார் என்று கண்களில் காட்டி போய் பார்த்துக்கோனா, அழைக்கப்பட்ட 20 லட்சம் ஜனங்கள்லையும் தேவன் சொன்னபடி பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது 2 பேத்துக்கு தான். மோசே ஆரோனுக்கு அடுத்தபடியா 2 பேத்துக்கு தான் இருந்துச்சு. அந்த 2 பேர் யாரு? யோசுவா, காலேப். இன்னைக்கும் சபையில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கலாம். இந்த வாரம் ஆராதிக்கும் போது நல்லா இருக்கும், எங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தை நிச்சயித்திருக்கிறார், எங்களுக்கு தருவார் என்று நீங்கள் இருக்கலாம். நாளை காலையில் எழுந்த உடனேவும் பயில் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஓடி 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 இரவுக்குள்ள ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, ஏகப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தேசம் மகா நல்ல தேசங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது நற்கனிகளை வைத்திருக்கிற தேசம். அங்கே போகணுமானா உங்கள் இருதயத்திலே வேத வசனமும் உங்களுடைய கிரியைகளிலே வேத வசனத்தின்படியான கிரியைகளும் காணப்பட வேண்டும். நற்கிரியைகளாகிய அந்த கனிகளை உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நீங்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு மறைமுகம் என்றே ஒன்று இருக்கக்கூடாது. இது இல்லைன்னா நீங்கள் ஆராதிக்க வந்துறேன்னு சொன்னது பொய்யா மாறிடும். ஏன் பரிசுத்த ஓய்வுனால் பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க நிறைய பேர்? தன் இஷ்டப்படி ஏன் செய்ய விரும்புகிறாங்க? அவங்களுக்கு போகிற தேசம் தெரியாது, இப்போ வாழ்கிற இடம்தான் தெரியும். என்னது? ஆமாம், இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்லுவார், நம்ம இஷ்டத்துக்கு நடந்தால் தானே அவங்க நம்மளை நம்புவாங்க, அவங்க நம்மளை ஏற்றுக்கிடுவாங்கன்னு. இன்றைக்கு முளைத்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு நீ பயந்து நடுங்கிற, உன்னையும் என்னையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுகிறீங்களா? அந்த பயம் இருக்குதா உங்களுக்கு? சபையில் வந்துக்கிட்டு பயப்படுற மாதிரி உட்காருது பெருசு இல்லைங்க. உலகத்தின் காரியத்தின் மத்தியிலும் உன்னத தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாய் வாழணும் என்கிற பயம் வேண்டும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எல்லாரையும் அவர் அழைக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தேவன் சொன்னபடியே இவ்வளவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வார்த்தைக்கு இன்னும் நான் கீழ்ப்படிந்தால் எனக்கு தருவார் என்கிற நிச்சயம் வேணும். யோசுவாவும் காலேப்பும் வந்து இந்த ஜனங்கள் சில பேர் இப்படி குழப்பி விட்டாங்க. அப்படி பயமாக இருக்குது, இப்படி பயமாக இருக்குது, நம்மளாம் அங்கே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் யோசுவாவும் காலேப்பும் பேசுகிறாங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். எப்புனையின் குமாரனாகிய காலேப்பும் யோசுவாவும்
நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்திலே நமக்கு கொடுப்பார் என்றார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாய் எதை பேசுதுங்க? வீட்டில் அப்படியே யோசுவாவின் சந்ததி நாமேனா அப்படியே பயங்கர சந்தோஷம் வரும். நாங்கள் யோசுவாவின் சந்ததி. காலை வேற ஆவியை உடையவா இருந்தோம். ஆமாம், நாங்கள் வேற ஆவியை உடையவர்கள்னு உங்கள் வீட்டுகள்லையும் உங்களுடைய வாயிலையும் உச்சரிக்கிற வார்த்தை என்னதுங்க இருக்குது? பரலோகம் போகிறோம், அதுக்குரிய வாழ்க்கை வாழுகிறோங்கிற நிச்சயம் இருக்குதா? அதை சொல்லுகிறீங்களா? அதிலபடி இருக்கிறீங்களா? ஒரு கூட்டமே சேர்ந்து அழுதுகிட்டு யோசுவா, காலை, மோசே, ஆரோனுக்கு முன்னாடி, இந்த 4 பேர் தான், அவங்க முன்னாடி லட்சக்கணக்கான கூட்டம் உட்கார்ந்து அழுதுகிட்டு, நாங்கள் அப்படிவாக அந்த தேசத்துக்குள்ளே போனால் அவர்கள் எங்களை கொன்று போடுவாங்க, எங்கள் கண்ணு முன்னாடி எங்கள் பிள்ளைகள் எங்கள் மனைவிகளெல்லாம் கொல்லப்படுவாங்களே, இதை நாங்கள் பார்க்கணுமான்னு அழுகிற வேளையில் யோசுவாவும் காலேபும் தங்களுடைய சட்டைகளை கிழித்து விட்டு சொல்லுகிறாங்க, அப்படி இல்லை, அது மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்துட்டார்னு அதை தந்துடுவார். தேவையில்லாத இந்த அழுக, இந்த உலகத்துக்கு பயப்படுகிற பயம், என்ன செய்ய அவங்க எனக்கு இப்படி சொல்கிறாங்களே, அதுபடி இல்லைனா எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இந்த பயங்காட்டுற வேலையை வச்சுக்கிடாதீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். கர்த்தர் சொன்னபடி பாருங்கன்னு சொன்னால் இந்த 4 பேர் மேலே கல்லறிய லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்க. இன்றைக்கும் தேவ சபையில் இப்படி தாங்க இருக்குது. விசுவாசிகள் இன்னும் எவ்வளவோ கூட்டம் வரலாம், ஆனால் தேவ சமூகத்தை நெருங்குகிற கூட்டம் 1-2 பேர் தான். மற்றவர்கள் எல்லாம் இப்படியே சொன்னால் எப்படி அப்படின்னு தங்கள் இருதயத்தின் எண்ணங்களில் கல் எடுக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. அந்த கல் யார் மேலே போய் விழும்? எடுத்தவன் மேலேயே விழும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ எதை எடுக்கிறியோ அது உனக்கு தான்றார். கத்தி எடுக்கிறவன் கத்தியாலே சாவான். நீங்கள் உங்கள் புத்தினால இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலான்னு நினைக்கிறது, உங்கள் புத்தினாலேயே உங்கள் புத்தி உங்களை சாகடிச்சு கொள்ளும். வசனத்துக்கு காத்து இருக்கிறவங்க தான் வசனம் உயிர்ப்பிக்கும். வசனத்தின்படி நடக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு வசனம் கை கொடுத்து நடத்திடும். தேவ வார்த்தையை நம்பின காலேபும் யோசுவாவுக்கும் இப்போ அந்த வார்த்தை கை கொடுத்தது. அந்த வார்த்தையை நம்பார அத்தனை பேரும் அதில் பாதி பேர் மடிந்து போனார்கள். அன்றைய தினமே நடந்தது. அதுவும் தேவன் மடிய பண்ணலை, அவர்களே தங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் படி தவறாக நடந்ததுனால மடிஞ்சாங்க. என்ன நடந்துச்சு? இப்போ யோசுவாவும் காலேபும் அழுது ஜனங்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னாலும் இந்த ஜனங்கள் எல்லாருமே மோசே, ஆரோன், யோசுவா, காலேபுக்கு விரோதமாக கற்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எரிஞ்சிருவோன்னு இருக்கிற நேரத்தில் தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிருச்சு. இறங்கின உடனே எல்லாருக்கும் நடுக்கம் வந்துருச்சு. ஏன்னா அப்படியாக ஒரு மேகம் இறங்கி நிற்கிது. நடுங்கிட்டாங்க. தேவன் பேச ஆரம்பித்து விட்டார். மோசே, ஆரோனை அழைத்து தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் இப்பொழுது அழிக்கிறேன் அப்படின்னு. மோசே, ஆரோனும் தேவன் சமூகத்திலே போய் விண்ணப்பம் ஏறெடுக்கிறார்கள். மண்டிட்டு அழுகிறாங்க, ஆண்டவரே இந்த ஜனத்தை நீர் அழிப்பீர், ஆனால் இவ்வளோ தூரம் நடத்தி வந்த அவங்களுடைய தேவன் அவங்களை கைவிட்டார்னு சொல்லுவாங்க. இவங்க நடந்தது உலகத்துக்கு தெரியாது, நீர் நடத்தவில்லைங்கிறது தான் உலகம் சொல்லும். நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர், இந்த ஜனத்துக்கு ஒரு இரக்கத்தை தாருங்கும் போது உன் வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன போதும் ஆண்டவர் மிகுந்த வேதனைப்பட்டார். சொன்னார், ஆனாலும் என்ன சொன்னார்? என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டார். என்ன கோபம் மூட்டுனாங்கல்ல, காண மாட்டாங்க. அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை அழைத்து கொண்டு வந்து தேவன் அவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து வந்த வேளையில் ஆசீர்வதிச்சதை மறந்துட்டாங்க. திரளான கூட்டங்களை தேவன் முறியடித்ததை மறந்துட்டாங்க. இவங்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, இவங்களுடைய கால் பாதரட்சைகள் தேயவில்லை, இதெல்லாம் மறந்துட்டு எங்கள் கண்ணு முன்னாடி எங்கள் பிள்ளைகள் சாகிறத நாங்கள் பார்க்கவா அப்படின்னதுனால ஆண்டவர் சொல்லிட்டார், இது ஒரு பாவம். ரெண்டாவது என்ன பாவம் செஞ்சாங்க? வழி நடத்துகிற ஜனங்களை, தேவன் சொன்னபடியே இருக்குதுன்னு சொன்ன ஜனங்களை கல்லெறிஞ்சு கொள்ள ஆசைப்பட்டாங்க. இந்த இரண்டும் தேவனுக்கு பிரியமில்லாமல் போனதுனால அப்படி வாயை திறந்து பேசினவனையும் இப்படி கற்களை கையில் ஏந்தினவனும் அங்கே பிரவேசிக்க மாட்டான், அவன் மடிந்து போவான்ட்டார். இன்றைக்கும் நிறைய பேர்
ஆண்டோடைய சன்னிதானம் ஓடி வருவாங்க. ஏசு என் பாவத்தை மன்னிச்சிட்டா அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் வந்து கீழ்ப்படியாதனால பின்மாற்றத்தில் போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க பின்மாற்றத்தில் போகிறாங்கன்னு சொல்கிறது பெருசு இல்லை, தேவன் அவர்களை கைவிட்டார் என்று சொல்வது தான் பெருசு. எதுக்கு தாவீதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சினாங்க, எங்களை கைவிடாது ஆண்டவரை, ஏன் நீர் எங்களை மறக்கிறீரா என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் உண்மை மறுதளித்தோமானா நீங்கள் மறந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். வேதம் வாசிக்க மறந்துட்டேன், நீங்கள் என்ன மறந்துட்டீங்க. நம்ம மறந்துட்டோன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு அடுத்து படிச்சிட்டோம். அவர் மறந்துருந்தாருன்னா சிந்திச்சு பாருங்கங்க. ஆண்டவர் உங்களுக்கென்று மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமி கொடுமை நிறைந்தது தான். இந்த கொடுமையை சகித்து இயேசுவின் நாமத்தினாலே வருகிற உங்களுக்கு அங்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது சமாதானத்தின் தேசம். தேவன் உங்களுக்கென்று பரலோக ராஜ்யத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அதற்கு இந்த பூமியிலே தேவனை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தை வைங்க. மனதளவிலும் விலகக்கூடாது, கண்ணளவிலும் விலகக்கூடாது, வார்த்தையின் அளவிலும் விலகக்கூடாது. தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக இதில் எழுதிருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க நான் எப்படி நடக்க, ஏன்னு சுற்றி அப்படியில் இருக்குன்னா அந்த சூழ்நிலையே நீ இரு. நீ உன் வாயின் வார்த்தையின்படியே அதிலே இருந்து அப்படியே நீ அனுபவிச்சு வா. ஆனால் என் வார்த்தையை விசுவாசித்த ஜனங்களை நான் நடத்தி காட்டுகிறேன் என்று சொல்லுவார். இங்கே சொல்லிட்டார். யோசுவாவும் காலேபும் தேவன் சொன்ன வார்த்தையை எவ்வளவு விசுவாசிச்சிருக்காங்க. மோசையை கொண்டு தான் ஆண்டவர் சொன்னார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதை போய் ஒரு நாள் பார்க்கணும். அது நல்ல தேசம், பார்க்கணும். அதில் கனிகள் அவ்வளோ ருசியாக இருக்கும், அதை போய் வாஞ்சிக்கணும். இதை தேடி போனவங்களுக்கு அவ்வளவும் இருந்தது. அதாவது அந்த தேசத்தின் குடிகள் எப்படி இருந்தாலும் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிய பண்ணினார், இதையும் பண்ணிடுவார். ஆனால் அவர் சொன்னபடி இத்தனை வசதிகள் இருக்குதே. எப்படி வனாந்தரத்தில் அப்படி ஒரு நல்ல தேசம் இருக்குதான். அப்போ ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின தேசம் இந்த பூமியின் வனாந்தரமான சோதனைகளை தாண்டி முடிக்கிற வேளையில் நமக்கு ஒரு நல்ல தேசம் வச்சிருக்கிறார். அந்த தேசத்தின் கனிகளையும் அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இப்பொழுதே நீங்கள் பார்க்கலாம். வேதாகமத்தின்படி நீங்கள் நடக்கும்போது பார்க்காததுக்கு காரணம் என்ன? நடக்காது தான் காரணம். ஐயையோ என் வீட்டில் அதை சொல்லுவாங்க, ஐயையோ நான் அவங்களுக்கு பயப்படுறேன், இவங்களுக்கு பயப்படுறேன். வானம் பூமியும் உண்டாக்குன தேவனுக்கு பயம் இல்லைல்ல? தேவனுக்கு பயந்து நடக்கணுங்கிற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைல்ல? அதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் காண மாட்டார்களப்பா, அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். யார் பிரவேசிப்பாங்களா அந்த தேசத்தில்? சொல்லுகிறார் 24ஆம் வசனத்தை படிங்க. என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், அந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் தேவன் சொன்னபடியே இருக்குது, அந்த தேசத்தை நிச்சயமா அடையலாங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் சொல்கிறார், அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு சேர பண்ணி அவன் சந்ததிக்கு அதை சுதந்திரமாக கொடுப்பேன். ஒருவர் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சான், அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் சொல்லுபடியே நடந்துட்டா, சந்ததியவே அந்த தேசத்தை தங்க வச்சு அழகு பார்ப்பாராம். கண்ணு முன்னாடி ரியலாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு இதே மாதிரி தான் கண்ணு முன்னாடி நடக்குது. தேவனை விட்டு தூரம் போயிட்டேன்னு சொல்லுது, எனக்கு சர்ச்சுக்கு போக பிடிக்கலைங்கிறது. எப்படியோ நீங்கள் வாட்டுக்கு சொல்லிக்கோங்க, யார் வேணால் சொல்லிக்கோங்க. நீங்கள் சொல்வது, நீங்கள் எடுக்கிற முடிவின்படியே அங்கே கர்த்தர் ஒரு முடிவை எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா உங்கள் வாயின் வார்த்தை தான். உன் வாயின் வார்த்தையினாலே நீ சிக்குண்டாய் என்றபடி. நாங்கள் எப்படி இதெல்லாம் நடக்குது ஆண்டவர் எப்படி? நான் உன்னை எப்படி நடத்துறது? எங்களால் இது முடியாது, என்னால் உன்னை நடத்த முடியாது. ஆண்டவர் விட்டுட்டார்ல. யார் சுதந்திரிச்சாங்க தெரியுமா? அடுத்து எங்கள் கண்ணு முன்னாடி எங்கள் பிள்ளைகளாம் சாகிறத நாங்கள் பார்க்குறதான்னு சொன்னவங்க பூரா செத்து போயிட்டாங்க. சின்னதாக இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் 40 வருஷம் வளர்த்து ஆளாக்கி நடத்திட்டார். இது குறிப்பிட்ட வருஷத்திலே வனாந்தரத்துக்குள்ளே அவங்க சென்றுக்கிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட வருஷத்திலே தேசத்தை பார்க்க வச்சுட்டாரு. இதற்கு அடுத்து தான் ஆண்டவர் சொன்னார் 40 வருஷம் செல்லணும். இதிலே எழுதப்பட்டிருக்கும் பாருங்க.
என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை படிங்க. அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். அந்த பிள்ளைகளை வளர்த்து நான் ஆளாக்குவேன். அடுத்த பிள்ளைகள் என் சொல்லு கேட்டு நடக்கிற அளவுக்கு என்னுடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் தங்களுடைய கிரியைகளை மாற்றிக்கொண்டு நடப்பார்கள். அந்த ஜனங்கள் வளர்கிற 40 வருஷமும் நான் அவங்கள பாதுகாத்து அதற்கடுத்து நான் அவங்கள அழைத்து செல்வேன்னு சொல்லிட்டார். இப்போ இதை கேட்ட ஒன்று இந்த ஜனங்களுக்கு இப்போ உடனே ஏற்கனவே கர்த்தருடைய சொல்ல மீறினாங்க, சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்த்து பயந்தாங்க. இப்போ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரா, நாங்கள் கர்த்தருடைய சொல்ல மீறிட்டோம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் உடனே போய் அவர்களை நாங்கள் முறியடிக்கிறோம். எப்படி? எந்த ஒரு சத்துருக்களையும் தேவன் முறியடிக்கவே ஜனங்களை அனுப்பலைங்க. தேவன் சொன்னபடி நடந்தால் போதும், தேவனே பார்த்து கொண்டார். ஆனால் இப்போ இந்த ஜனங்க புதுசாக ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது அவங்க நம்மளை கொன்று போடுவாங்களோன்னு பயந்தது புதுசாக போட்ட திட்டம். இப்போ ஆண்டவர் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், இப்போமே போய் அந்த சத்துருக்களை மேற்கொள்வோம். எப்படி? ஒரு சத்துருக்களையும் தேவன் தம்முடைய கரங்களினால, மனுஷ கரங்களினால மேற்கொள்ளவே விடலை. கர்த்தரே தான் வெற்றியை தந்தார். இப்போ ஆண்டவர் வெற்றி தருவாருங்கிற என்ன வேணும், அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் செத்து போயிட்டோம்னா அப்படின்னு. இப்போ தேவன் இறங்கிட்டார், இவ்வளோ தூரம் பேசி இப்படி நினச்ச ஒருத்தரும் உள்ளே பிரவேசிக்க மாட்டோம்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் போய் அதை முறியடிப்போம். சுயம், வீராப்பு. என்னது வீராப்பு? நாங்கள் ஆண்டவருக்கு பிரியம்லாம் பாவம் செஞ்சிட்டோம், இப்போ உடனே போவோம். இப்போவும் 4 பேருடைய சொல்ல கேட்கல. மோசே, ஆரோன், யோசுவா, காலேப் சொல்லுவதை கேட்கல, மறுபடியும் மீறி நடக்கிறாங்க. நாங்கள் போய் பாருங்க, இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்களா, நாங்கள் இப்படிலாம் மீறிட்டோம், இனிமேல் நாங்கள் பாருங்க அவங்கள போய் முறிப்போம், இனிமேல் நாங்கள் மீற மாட்டோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம், ஆண்டவருக்கு சித்தமானது நடக்கட்டும்னு சொல்லியிருக்க வேண்டியானே. யாரை கண்டு பயந்தாங்களோ இப்போ ஆண்டவர் நீ செத்து போயிருவேன ஒன்று அவங்கள அழிக்கிறதுக்கு துணிகிறாங்க. ஆண்டவர் கைவிட்ட பிறகுதான் ஒரு சின்ன எறும்பு கூட பாடுபடுத்திடுமே நம்மளை. சின்ன எறும்பு கூட பாடுபடுத்திடும். இப்போ ஆண்டவரே கூட இல்லை, போவோம் நாங்கள். அப்பவும் மோசே கெஞ்சுகிறாரு. அதாவது தேவன் கொடுத்த தம்முடைய வேதாகமத்துக்கும் அவர் நிறுத்தி வைத்திருக்கிற தம்முடைய ஊழியக்காரன் வாயின் வழியாக வருகிற வேத வசனத்துக்கும் கீழ்ப்படியணுங்க. இதை மீறி நான் நடந்துருவேங்கும் போது அது பாவம்தான், அது சாபந்தான், அதுக்கு பேர் மரணம்தான். இங்கே மோசே எச்சரித்து சொல்லுகிறாரு. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலிறார். கர்த்தர் உங்களை கொண்டு போக மாட்டேனாரு, அதை விடுங்க, அது நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஏறி போகாதீங்க. இப்பவும் கீழ்ப்படியலை. அன்றைக்கே அத்தனை பேர் இறந்தாங்க. ஆண்டவர் அழிச்சாரு. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தா ஆராதிக்கலாம், ஒர்ஷிப் பண்ணலாம், ஆமென் அல்லேலூயா சொல்லலாம், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சொல்லை கேட்டு அதன்படி நடக்க சரீரத்தை ஒப்புவிக்கவில்லை என்றால் மரணமே. சுற்றி பார்த்த தேசத்துக்கு போவோன்னு போது வரமாட்டோம், எங்களை கொன்றுவாங்க நாங்கள். இப்போ கர்த்தரே உங்கள் மேலே பெரிய மேலே உங்கள் பிள்ளைங்க தான் வருமா, நீங்கள் வரமாட்டீங்களான்னு சொன்னதுக்கு நாங்கள் பாவம் செஞ்சோம், நாங்கள் முந்திக்கிட்டு போய் அவங்கள அழிப்போம். நாங்கள் ஒன்று அவங்க கொன்றுவேன், நாங்கள் இப்போ அவங்கள அழிப்போம். நாங்கள் யாரையும் கொல்லவும் அழிக்கவும் மனுஷனால் முடியாதே, அது கர்த்தர்கிட்ட தானே இருக்குது. யாரையும் நாங்கள் மேற்கொள்வோம், யாருக்காலையும் நாங்கள் விழுந்துருவோம்னு சொல்லவும் மனுஷனால் முடியாதே. கர்த்தர் யாருக்காலையும் விழாமொழி நடத்த வல்லவர் தான். யாரையும் மேற்கொண்டு நம்மளை ஜெயத்தோடு நடத்தி செல்லவும் அவர் வல்லவர் தான். அது எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. நாம் மண், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்படியாக ஒரு தேவ பிள்ளை வாழணும். எங்கே வாழ்கிறாங்க? கர்த்தருடைய சொல்ல மீறி 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 நடந்து 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 முடிவில் அந்த ராஜ்யத்தை பெறாமல் போனால். ராஜ்யத்துக்கு பயப்படுங்க. ராஜ்யம் வேண்டும் என்கிற எண்ணத்தோட இந்த பூமியிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்கள் சரீரத்திலே அந்த கிரியைகளாய் கொண்டு வந்து நிறைவேற்றுங்க. உங்களுடைய நற்கிரியைகளின் கனியாகிய காரியத்தை சபையும் பார்க்கணும், உங்களுடைய சொந்தங்களும் பார்க்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த கிரியைகளை பார்க்கணும். பார்க்காதபடிக்கு நீ ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி துதிச்சு புண்ணியமே இல்லை. அது நீ ஆண்டவரை ஏமாத்துறேன்னு நினைக்கிற. அவர் தான் அங்கே எல்லாத்துக்கும் முடிவு வச்சிருக்கிறாரே.
யாருக்கு தெரியும்? எல்லாரையும் மறைச்சிட்டேன்ல, ஊழியரை மறைச்சிட்டேன்ல, எங்கள் வீட்டுக்கு மறைச்சிட்டேன்ல, எங்கள் சொந்த பந்தத்துக்கு மறைச்சிட்டேன்ல, நான் நல்லவங்க மாதிரியே காட்டிக்கிடுறேன்லன்னு யார் யார் இருந்தாலும் அங்கே தப்ப முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உள்ளே வந்திருக்கீங்க, கீழ்ப்படியுங்க. தேவனுடைய நடத்துதலை என்னைக்கும் மறக்காதீங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இந்த நாள் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் மனம் திரும்பணும். என் இருதயத்தில் தான் இன்னைக்கு யோசிச்சு வச்சேன், இதை விட்டுதேன், என் இயேசுவுக்கு தான் முதலிடம், என் கிரியையினால என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என் ஆண்டவருக்கு சாட்சி அனுப்பேன்னு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நான் அந்த பழைய கிரியெல்லாம் விட்டுதான் ஆண்டவரேன்னு மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் இன்றைக்கு ரட்சிப்பு. இன்றைக்கே அவர் உங்களை அழைக்கிறவராக இருப்பார். மற்றபடி நீ காட்டுகிறது வேஷமே. நீ வந்தது விருதாவாய் போகாதபடிக்கு, நீ செய்ய நினைச்ச ஆகாத கிரியைகளை இன்று வசனத்தின்படி தேவன் உனக்கு உணர்த்தினார் என்றால் இன்றே உன் கிரியைகளை விட்டு விட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி தேவ வார்த்தையின்படி நடக்க உங்கள் இருதயத்தை தேற்றிக் கொண்டு சரீரத்தில் அதை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மேல பிரியமாக இருப்பார். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கும்படியாய் அவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படுகிற இருதயத்தோட வெளியில் நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் தாம் அழைத்து சொன்ன வார்த்தையின்படியே உங்களை அந்த நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.